கிராமத்து தெய்வம் வேம்புலி அம்மன். கேட்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளாட்சி செய்து வரும் வேம்புலி அம்மன் லட்சக்கணக்கான குடும்பத்தினருக்கு குலதெய்வமாக திகழ்கிறாள். சென்னையில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான பழவந்தாங்கல் வேம்புலி அம்மன் ஆலயம் சற்று வித்தியாசமானது. வேம்புலி அம்மன் உருவான கதை. சென்னையில் பழவந்தாங்கல் மிகவும் சிறிய விவசாய கிராமமாக இருந்தது. பேருந்து வசதி, ரயில் வசதி என எதுவும் இல்லாமல் ஒரு வழிப்பாதையே வழித்தடமாக இருந்தது. பழவந்தாங்கல் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்தும் விவசாயம் செய்வதற்கு ஏற்ப வயல்வெளிகளாக இருந்தன. அக்கிராம மக்கள் ஏரி பாசனத்தின் மூலம் விவசாய சாகுபடியை செய்து வந்தனர். வேம்புலி அம்மன் விவசாய நிலங்களுக்கு இடையே இருந்த ஒரு வேப்ப மரத்து அடியில் தான் குடியிருந்தாள். ஆனால் வேப்ப மரத்தடியில் வேம்புலி அம்மன் குடியிருப்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த வேப்ப மரத்தடியில் தான் மதிய உணவு முடிந்து மக்கள் ஓய்வெடுப்பது வழக்கம். ஒரு காலகட்டத்தில் வேம்புலி அம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடிவு செய்தாள். அதற்காக சில அற்புதங்களை நிகழ்த்த தொடங்கினாள். அன்றும் எப்போதும் போலவே மதிய உணவை முடித்து வேப்ப மரத்தடியில் மக்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். மற்ற நாட்களை விட அன்று அவர்களுக்கு மனம், இடம் எல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அவர்களின் உடல் களைப்பை நீக்கிய சில்லென்ற குளிர்ந்த காற்று, அத்தோடு மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் லேசானது போல் உணர்ந்தனர். இது அந்த பகுதி விவசாயிகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நாளடைவில் தங்களது குறைகளை வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கூற தொடங்கினர். அவர்கள் கூறிய குறைகள் அனைத்தும் உடனுக்குடன் தீரும் அதிசயத்தை கண்கூட கண்டனர் அப்பகுதி மக்கள். இதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேப்ப மரத்தடியில் இருந்துவிட்டு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மக்கள் மனப்பூர்வமாக நம்பினார்கள். இச்சமயத்தில் வேம்புலி அம்மன் ஒரு பக்தி மூலம் சாமியடி அருள்வாக்கு கூறி தன்னை வெளிப்படுத்தினாள். சாமியாடிய அந்த பெண், நான் நீண்ட நாட்களாக இந்த வேப்ப மரத்தடியில் தான் வேம்புலி அம்மனாக இருக்கிறேன். உங்களின் குறைகளை தீர்த்து உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியது நான் தான். இந்த வேப்ப மரத்தடியில் ஒரு கோயில் கட்டி என்னை வழிபட்டு வந்தால் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி உங்கள் குலத்தை காப்பாற்றுவேன் என்று தெரிவித்தாள். தங்கள் ஊருக்கு குறைகளை தீர்க்க வேம்புலி அம்மன் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் வேம்புலி அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபட தொடங்கினர் அப்பகுதி மக்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கடவுள் சன்னதிகளும் இக்கோயிலில் கட்டப்பட்டன. திருவிழா. ஆடி மாத திருவிழா இந்த கோயிலில் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள்.